நோ நோ நோ. உங்களுக்கு கிடைக்க போற மரண தண்டனை நீங்க செஞ்ச குற்றத்துக்காக இல்ல, தப்ப செஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சிங்க பாருங்க, அதுக்காக தான் இந்த மரண தண்டனை. அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கீலுங்க இருக்காங்க, அதுக்கு மேல சாட்சிகளை சைலன்ஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட ரவுடிங்க இருக்காங்க. ஹலோ, பணமும் பவரும் இருக்கிறவனுக்கு தான் சார் உங்க சட்டம் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆட்டிடியூட் தான் தப்பு. இந்த ஆட்டிடியூட் வியாதி. இந்த வியாதிய வீரருக்கு தான் இந்த விளையாட்டு, இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனை காப்பாத்துறதுக்கு தான் சட்டம் போடப்பட்டிருக்கு, மனுஷங்களை கொல்றவங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா சட்டம் ஓடி வந்து அவங்களை தண்டிக்கணும். அதே தப்ப நீங்க செஞ்சா சட்டம் கைகிட்டு நின்னு வேடிக்கை பார்க்கணும். What nonsense is this? What do you think law is? சட்டம் என்ன நீங்க ரப்பர் டியூப் மாதிரியா இழுத்து எந்த ஸ்டெப் பண்ணாலும் மாத்தலாம்ன்றதுக்கு? சிக்னல்ல ரெட் லைட் எரிஞ்சாலும் ரோட கிராஸ் பண்ணவன்ல இருந்து இந்திய ராணுவ ரகசியத்தை வெளிநாட்டுக்கு விக்கிரமா வரைக்கும் தப்பு பண்றதுக்கு ஒரே காரணம், எந்த தப்பு பண்ணாலும் சட்டத்துல இருந்து தப்பிச்சுக்கான்ற எண்ணம் தான். அந்த தைரியம், அந்த தைரியத்துக்கு அடி கொடுத்தால் ஒழிய தப்பு குறையாது. அந்த அடியும் மரண அடியா இருக்கணும். அதுக்குத்தான் இந்த மரண விளையாட்டு. இப்ப புரிஞ்சுதா ஏன் இந்த தீவுக்கு வந்திருக்கீங்கன்னு? தப்பிக்க முடியாத நரகமா? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இது நரகம் தான். வங்காள விரிகுடால மேப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற நூத்துக்கணக்கான சின்ன தீவுகள்ல இதுவும் ஒண்ணு. தரத்தற்ற இந்த இடத்துக்கு கப்பல் போட் எதுவுமே வராது. நீந்தி தப்பிக்கலாம்னு நினைச்சா என்னுடைய கடமையை முடிக்க சுறாமீன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரா? ஓ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? தினம் தினம் பாவம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணலான்னு தவிச்சிட்டு இருக்க ஒரு சராசரி மனுஷன். ஜஸ்ட் a common man. என்ன பாவம்னு கேக்குறியா? உங்கள மாதிரி குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட பாவம். You know who I am? High Court Judge Justice Krishnamurthy MABL. How long? எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையை செஞ்சிட்டு இருக்கிறது? அதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சட்டத்து தண்டனையிலிருந்து தப்பிச்ச கொஞ்சம் பேருக்காவது நேரடியா நானே தண்டனை கொடுக்கணும்னு. சட்டத்தால முடியாதத சதியாலையாவது முடிக்கணும்னு ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு இந்த மரண விளையாட்டு ஆரம்பிச்சேன். இதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க எதுக்கு செத்தீங்க, எப்படி செத்தீங்கன்னு முழு டீடைல்ஸோட காலங்காத்தால உங்க வீட்டுல எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் 24 மணி நேரத்தை தமிழ்நாடு முழுவதும் பத்தி எரிஞ்சு எல்லோரும் இந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இத பார்த்து ஒரு 10 பேர் திருந்தனா கூட எனக்கு வெற்றி. அது வரைக்கும் 10 பேரா வரவழைச்சு இந்த மரண விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருப்பேன். I'm tired. I think I need some rest. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். தீவுக்குள்ள வந்த 10 பேர்ல என் பார்ட்னரும் ஒருத்தர். How's that? நான் சொன்ன 10 கதைகள்ல ஒண்ணு மட்டும் போய் என் பார்ட்னரை பத்தி. உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டிட்டு வெற்றிகரமா திரும்பி வர போறது என் பார்ட்னர் மட்டும்தான். நீங்க ஒருவேளை அந்த பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிச்சா நீங்க எல்லாரும் உயிரோடு தப்பிச்சு போயிடலாம். Have fun. All the best. Bullshit. முடிச்சு போன புதிருக்கு பதில் தேட சொல்றேன். அந்த டாக்டர் தான் அவனுடைய பார்ட்னர்ன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 4 பேரை போட்டு தள்ளிட்டான், மீதி இருக்கிற 5 பேரை போட்டு தள்ளுறதுக்கு இங்க தான் எங்கேயாவது இருப்பான். அவனை நான் அப்படி வேணா பிரதாப், ப்ளீஸ் எங்களை காப்பாத்து பிரதாப். டோன்ட் வரி, அவன் நம்மளை குறி வச்சு இங்க தான் எங்கேயாவது இருப்பான்.
அவன் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம அவனை கண்டுபிடிச்சு பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளினோம். You're right. Right. Move. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் யோ நீ யோ டாக்டர் டாக்டர் நீங்க எப்படி என்னாச்சு? இந்த ஆள் தான். போதும்டா போதும். இவரையும் கொண்டுட்டல, எங்களை ஏமாத்துனது போதும். என்னடா என்ன சொல்ற? உன்னை நம்பி ஏமாந்துட்டு நான் சொல்றத கேளுடா கொஞ்சம். நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும். நீ கொலைகார இல்லன்னு, பட் ஐ நோ யூ ஆர் தி பிளாடி கில்லர். டேய் என்ன நீ பேசுறதே உனக்கு தெரியும். என்ன டேய் பேசாதடா. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்மள தவிர இந்த தீவுல இன்னொருத்தர் இருக்கா நீ சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டுக்கணும். நம்பிட்டேன்டா பாவி. டேய் நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. டேய் இந்த தீவுல வேற யாரு? நீலாம் மனுஷன்டா. சரிக்கா சதப்போ என்ன மாதிரி நடிச்சு பொய்யான கதையை சொன்ன. உன்னதான் மன்னிக்கிறதே பாவம். நடிக்கல. அந்த டாக்டர் உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? அந்த டாக்டர் யாருக்கு தெரியாம உள்ள போனா என்ன சுட்டுட்டான்னு போய் சொன்னியாடா? அவனை கொன்னுட்டியாடா? எங்களை வெறுப்பேத்த தானே அந்த ராவணன் கதையெல்லாம் சொல்லி அவன் அப்படி சாக போறான், இவன் இப்படி சாக போறான், அடுத்தது யார் சாக போறாங்க கெஸ் பண்ணுங்கன்னு விளையாடினேடா. அந்த கிருஷ்ணன் வெளிச்சம் போட்டு காட்டினப்பவே நான் அவனை சந்தேகப்பட்டிருக்கணும். நீதான் கில்லர்னு சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா என் விதி தலை விதி. ஆனா இப்ப மாட்டினடா, சமத்திய மாட்டின. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவன் தான் கில்லர். நம்ம எல்லாரையும் சாவடிக்க வந்த யமன் கிருஷ்ணான் கில்லர். பிரதாப் ப்ளீஸ் என்ன விட்டுற. கிருஷ்ணா சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணாதா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கே எழுதி வச்சிடுறேன். என்ன உயிரோட விட்டுற ப்ளீஸ். சரி போ, விட்டுட்டேன் போ. பழச்சு போடி. நான் சொல்ல அவன் வாயில ஒத்துட்டான் பாருங்க, அவன் தான் கொலைகாரன்னு. ஆமாடா நான் தான் கொலைகாரன். தெரிஞ்சுக்கிட்டல. இப்ப என்ன பண்ண போற? நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. போடி. என்ன இது? கரண்ட் கட் ஆயிடுச்சு. எங்க இருக்க? நீ நவரதா அங்கே இரு. வர்ஷா உனக்கு ஒண்ணாலே. பவி வர்ஷா என்ன சத்தம்? வர்ஷா டைம் கார், நீ சேஃபா இருக்க. வர்ஷா எங்க இருக்க? உனக்கு ஒண்ணாலே. கரண்ட் வர யாராவது ஏதாவது பண்ணுங்களே. இங்கதான். வர்ஷா 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 என்னாச்சுமா? வர்ஷா வர்ஷா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அவ மட்டும் நான் பொண்ணு மாதிரி நடந்துட்டா. டேய் டேய் பவி பவி நீ எங்க இருக்க?
சந்தீப். No, no, no. டேய் டேய் ஏஞ்சல் ஏஞ்சல் வர்ஷா ஐம் சாரி ஏஞ்சல். சந்தீப் பவித்ரா 2 பேருமே சந்தீப் கழுத்தறுத்து என்னால பார்க்கவே முடியல. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் சொன்ன நீ நம்பவே இல்லை தெரியுமா ஏஞ்சல்? ஏஞ்சல் 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 ஐயோ ஐயோ நான் சும்மா சொன்னேன். நான் பண்ணல ஏஞ்சல். வெளியிலேயே யாரும் எல்லாம் போயிட்டீங்கன்னா நம்ம 10 பேர்ல ஒருத்தன் தானே கிருஷ்ணா சொன்னானே. நான் மட்டும் தானே இருக்கேன். நான் பண்ணல. நான் அப்ப வேற யாரும் இருக்காங்க. வேற யாரும் இருக்காங்க.